ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்ற தொழில்நுட்பம் வந்ததிலிருந்து பெரும்பாலானோரின் வேலை பளு குறைந்துள்ளது. கருப்பு வெள்ளை புகைப்படத்தை கலராக மாற்றியதையே அதிசயமாய் கண்டவர்கள் இன்று ஏஐ தொழில்நுட்பத்தை பார்த்து மலைத்து போயினர். காரணம், ஏஐ மூலம் உருவாக்கப்படும் புகைப்படங்கள், வீடியோக்கள் ஒரிஜினலை விட அழகாக காணப்படுகிறது. அதே நேரம் இந்த தொழில்நுட்பத்தை பலர் தவறான நோக்கத்திலும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனை சரியான முறையில் பயன்படுத்தி மாயமான தங்கள் குழந்தைகளை தேடி வருகின்றனர் சென்னையை சேர்ந்த தம்பதியர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள மஜித் நகர் வலம்புரி விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் கணேசன், கவிதா தம்பதி. இவர்களது 1.5 வயது குழந்தை கவிதா கடந்த 2011 செப்டம்பர் 9 மாயமானார். வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமானதால் அதிர்ச்சியடைந்த கணேசன் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். ஆனால் 1 அல்ல 2 அல்ல 13 வருடங்கள் ஆகியும் மாயமான சிறுமி கிடைத்த பாடில்லை. அப்போது சென்னை காவல் ஆணையராக இருந்த திரிபாதி தனிப்படைகள் அமைத்து தேடியும் இந்த சம்பவம் குறித்த வழக்கு நீதிமன்றம் வரை சென்றும் சிறுமி குறித்து எந்த தகவலும் கிடைத்திருக்கவில்லை. இந்நிலையில் கணேசனும் தளர்வடையாத நம்பிக்கையில் நடவடிக்கைகள் எடுத்து வர காவல்துறையினர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு போலீசார் இந்த வழக்கை துரிதப்படுத்தினர். காணாமல் போனோன்னா வீட்டு கேட்டுக்குள்ளே நிற்கும் போது யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. சிசிபிக்கு போயிட்ட பிறகு அது கொஞ்ச நாள் அங்கே நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில அதிகாரிங்க மாற அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்லேயே அப்படியே போயிடுச்சு. இந்த ஃபோட்டோவெல்லாம் நான் கேட்டேன், இந்த வயசில் எப்படி இருக்கும், அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டோம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கோர்ட்லேயும் அந்த ஃபோட்டோலாம் காமிச்சு ஜட்ஜும் சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கேட்டாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எடுத்துங்க, ஆனால் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பேப்பரில் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், போடலை. அதுக்கப்புறம் நானும் மொதல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கொடுத்து அது நேற்று கொடுத்தேன். அது இன்றைக்கி எல்லா பத்திரிக்கையும் மீடியாவிலும் வந்திருக்கு. இந்த இது மீடியா மூலியமாகவும் எனக்கு கிடச்சிதுன்னா, என் பொண்ணு கிடச்சின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தங்கள் மகள் எப்போது வருவாள், உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்று கூட அறியாமல் துடிதுடித்து போன கணேசன், கவிதா தம்பதிக்கு தற்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் கை கொடுத்துள்ளது. 13 வருடங்களுக்கு முன்பு மாயமான சிறுமி கவிதாவின் புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தற்பொழுது 14வது வயதில் எப்படி இருப்பார் என தோற்றம் வடிவமைக்கப்பட்டது. இதில் கவிதாவின் பழைய புகைப்படமும் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புதிய புகைப்படமும் தற்பொழுது வெளியிடப்பட்டது. இந்த புகைப்படத்தை வெளியிட்ட குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் சிறுமி குறித்த தகவல் தெரிந்தால் 94441415 மற்றும் 9498179171 என்ற மொபைல் எண்களை தொடர்பு கொள்ளுமாறும், சரியான தகவல் அளித்தால் தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டனர். கமல்ஹாசன் நடித்த சிங்காரவேலன் திரைப்படத்தில் ஒரு காட்சி வந்திருக்கும். குழந்தை பருவத்தில் இருந்த குஷ்புவின் புகைப்படத்தை கணினி மூலமாக இளமை பருவத்தில் எப்படி இருப்பார் என ஆய்வு செய்து வருவார். இந்த சினிமா காட்சிகள் எல்லாம் தற்பொழுது நடந்ததை கவனித்த மக்கள் நிழல் நிஜமாகி வருவதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர்.